அப்படி இருக்கும் பொழுது ஞான நிலை என்று எதுவுமே தெரியாதவர்களும் கூட ஒரு செயலில் அவர்களுடைய தன்மை உணர்ந்து கால சூழல் உணர்ந்து அதனுடைய போக்கில் அவர்கள் அதை அடைந்து வெற்றி அடைந்து விடுகிறார்கள். முழுமையடையக்கூடிய செயலை அவர்கள் செய்து விடுகிறார்கள். ஆனால் ஞானம் நிலையில் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நாம் இன்னும் நாம் குழப்பங்களில் தான் இருக்கிறோம். அப்படிங்கிறதுல நாம் இந்த உண்மையை ஒத்துக்கொள்ளே தீர வேண்டும். என்றால் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் புரிதலும், இன்னும் உணர்வும், இன்னும் நான் என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் அதை நோக்கி போய்கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் செயலுக்கு வருவதில்லை. இங்கே ஒரு சாதாரண ஒரு சாமானிய மனிதன் தன் இயல்பில் தனக்கான ஒரு தெளிந்த நீரோடை போல் செயல்படக்கூடிய ஒரு செயலை ஞான நிலைக்கு சென்று ஞானத்தின் ஒரு பயனை அடைந்தவர்கள் செய்ய முடியவில்லை என்பதை நாம் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். இந்த முரண்பாட்டை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. பயிற்சி, முயற்சி, மனம்